Hi dears. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரியன் ப்ராடக்ட் உடைய ஃபுல் ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போறோம். So ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணிருந்தேன். So இது வாங்குறப்ப நான் வந்துட்டு ரிவ்யூ போடுறேன் அப்படினு சொல்லிட்டு. So அதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். So கண்டினியூஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். So எனக்கு எப்படி இருந்துச்சு, என்ன ரிசல்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. So வீடியோ வந்துட்டு ஃபுல்லா வந்து பாருங்க. And நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படினா நம்ம சேனல்ல giveaway போயிட்டு இருக்கு. ஜூன் 12 வரைக்கும் அது நடக்க போகுது. So நீங்க வந்துட்டு இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல and பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். So அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. and இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கொரியன் ப்ராடக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். and அது வந்து பாத்தீங்கன்னா COSRX உடைய ஸ்னேல் முசைன். and இது வந்து பாத்தீங்கன்னா நான் 2 months பிஃபோரே வந்துட்டு ஷாப் பண்ணிட்டேன் and கண்டினியூஸா வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்தியால and தமிழ்நாட்டுல கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. சோ அப்படி என்ன இந்த ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்னேல் முசைன் வந்து பாத்தீங்கன்னா நான் COSRX அப்படின்ற பிராண்ட்ல இருந்தா சூஸ் பண்ணினேன். சோ ஏன் இப்ப சொல்றேன் அப்படினா இப்போ வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த ஸ்னேல் முசைன் அப்படின்றது வந்துருச்சு. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ப்ராடக்ட் and இந்த பிராண்ட்ல வந்துட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ and also இந்த ப்ராடக்ட் ஏன் அப்படி வாங்குறாங்க அப்படினா இது வந்து கொரியால இருந்துட்டு manufacture பண்ணி நமக்கு இந்தியால இங்க கிடைக்குது. சோ அதனால இந்த பிராண்ட வந்துட்டு நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. and COSRXலயும் கூட இது வந்துட்டு ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்ட்டாவும் இருந்திருக்கு. சோ அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டு இருக்கு. சோ அப்படி இந்த ப்ராடக்ட் வந்துட்டு சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படினா இதுல வந்துட்டு 96% வந்துட்டு ஸ்னேல் முசைன் எசன்ஸ் வந்துட்டு இருக்கு. and also வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பவர் இன்கிரிடியன்ட் வந்துட்டு ஹைலூரானிக் ஆசிட் இருக்கு. சோ இது ரெண்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்துட்டு இருக்கு. So first of all வந்து பாத்தீங்கன்னா the main ingredient-ஆ இருக்கக்கூடிய இந்த ஸ்னேல் முசைன் வந்துட்டு எப்படி எடுக்கறாங்க அப்படினா சோ இந்த ஸ்னேல் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்லைமை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். லைக் அது மூவ் பண்ணும்போதும் சரி அது ஹாப்பியா இருக்கும்போதும் சோ இந்த மாதிரி டைம்ல எல்லாமே அதோட ஸ்லைம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். சோ அந்த ஸ்லைமை வந்துட்டு இவங்க எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் செகண்ட் இன்கிரிடியன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் இருக்கு. சோ இது எதுக்கு அப்படினா சோ இந்த ஹைட்ரேஷனை வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்றதுக்கும் and இந்த ஸ்னேல் எசன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல நல்லா வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி நல்லா அந்த ப்ளம்ப் அப்பா கொடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைலூரானிக் ஆசிட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த ரெண்டு முக்கியமான இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்னேல் முசைன் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சோ ஆன்ஷியன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஸ்னேல் வந்துட்டு டைரக்டாவே அவங்க ஃபேஸ்ல வந்துட்டு வெச்சிருக்காங்க. சோ அப்படி அது மூவ் பண்ணும்போது அதோட ஸ்லைம் இருக்கு இல்லையா சோ அது வந்துட்டு டைரக்டாவே அப்ளை பண்றாங்க. சோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கும் வந்துட்டு ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷனா இருந்திருக்கு and plumpy-ஆ இருந்திருக்கு. சோ அதனால அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேல்ஸ் எல்லாமே அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்லைமை வந்துட்டு நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு ஹைட்ரேஷனா இருக்கும். இந்த மெயின் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். and செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல வந்துட்டு ஏதாவது wounds இருக்கு இல்ல வந்துட்டு இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கு அப்படினா சோ அதை வந்துட்டு காம் டவுன் பண்றதுக்கு வந்துட்டு இந்த ஸ்னேல் முசைன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். and also ஸ்கின் பார்க்கிறதுக்கு நல்லா வந்துட்டு ப்ளம்பியா இருக்கணும். இந்த கொரியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஸ்கின் இருக்கு இல்லையா சோ அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸும் கூட அவங்களோட ஸ்கின் கேர்ல யூஸ் பண்றாங்க. ஐ பஃபினஸ் and also வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தாலுமே நீங்க வந்துட்டு இந்த ஸ்னேல் முசைன் வந்துட்டு உங்க ஸ்கின்னுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நானுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். லைக் இது வந்துட்டு லான்ச் ஆச்சு பாத்தீங்களா இந்தியால வந்துட்டு லைக் ஒரு 2021 நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல தான் வந்துட்டு இந்தியால வந்துட்டு இது லான்ச் ஆச்சு. சோ அப்பயே வந்துட்டு நான் வாங்கணும்னு நினைச்சேன். பட் அப்ப வந்துட்டு இவ்ளோ பிரைஸ் என்னால அஃபோர்ட் பண்ணி ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு வாங்க முடியல. அப்ப இருந்தே யோசிச்சிட்டே இருப்பேன் வாங்கணும்னு. பட் இப்பதான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். and இந்த ஸ்னேல் முசைன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு 2 months வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சோ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படினா ஸ்டார்டிங் வந்துட்டு நான் யூஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லைட்டா வந்துட்டு பம்ப் எல்லாம் வர மாதிரி இருந்துச்சு. லைக் ஏன் அப்படினா ஒரு புதுசா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது சோ அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு காட்டும். சோ சேம் அதே மாதிரி தான் என் ஸ்கின்னுக்கும் காட்டுச்சு. சோ அதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஓகே இந்த ப்ராடக்ட் நமக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரி நம்ம விடக்கூடாது. லைக் ஸ்டார்டிங் அந்த மாதிரி தான் வந்துட்டு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே நமக்கு தரும். அதுவும் இந்த ஸ்னேல் முசைன் வந்துட்டு கண்டிப்பா மேபி தரலாம். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்செக்டோடைய
ஒரு ஸ்லைம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் ஸ்டார்டிங் நமக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறது இட்ஸ் காமன் தான். பட் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அப்படி இல்லை. அண்ட் நான் இதை சூஸ் பண்ணும்போதும் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எனக்கு ரியாக்ஷன்ஸ் காட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கும் வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பம்ப்ஸ் வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே எனக்கு வந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணும்போது அந்த வர பம்ப்ஸும் வந்துட்டு நல்லாவே காம் ஆச்சு. ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நைட் மட்டும் தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லைக் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி மார்னிங் அண்ட் நைட் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நைட்டு மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக பிம்பிள்ஸ் வரலாம் அண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்னால இல்லை, நீ பண்ணுற ஏதாவது ஒரு நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் வரதெல்லாமே நல்லாவே வந்துட்டு குறைஞ்சிருக்கு. பிகாஸ் இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இன்கேஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு ரைஸ் அவுட் ஆகுது அப்படின்னாலுமே ஸோ அதை நல்லாவே வந்துட்டு காம் பண்ணுது. ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்குது. பட் இதை வந்துட்டு நான் காம் பண்ணணும், சீக்கிரமாக எனக்கு வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே இருந்தாலுமே ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா சப்பிளாக அண்ட் ஹெல்த்தியாக வந்துட்டு பார்க்கறதுக்கு இருக்கும். ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு இந்த ஐ பஃபினஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஸ்கின்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ரிங்கிள்ஸ் இருக்குது இல்லை வந்துட்டு உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே நல்லாவே வந்துட்டு காம் பண்ணும். ஸோ இதெல்லாமே எனக்கு நடந்துச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயாவது வந்துட்டு தோணுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு மார்னிங் டே டைம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு நல்ல மேக்கப்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் டே டைம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பேஸாக கூட இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சீரமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம் அண்ட் டோனராக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் டோனராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டோனருக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிட்டு அகைன் நீங்கள் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டோனர் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இது ஒரு மாய்ஸ்சரைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாய்ஸ்சரைசராக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். லைக் நல்லா வந்துட்டு டோன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிப்பேன். பிகாஸ் இதுவே வந்துட்டு அந்தளவுக்கு ஹைட்ரேஷன் வந்துட்டு கொடுத்துச்சு. ஸோ அதனால் இன்னொரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இன்கேஸ் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை அவுட் ஆகுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு காட்டுறது கிடையாது. இந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வர இந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு மேக்ஸிமம் நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்துட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் தென் தட் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் கொடுக்குறதில்ல. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னும் அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லாவே வந்துட்டு காம் பண்ணும். ஸோ ஆக்னே ஸ்கின்னே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ இதோட டெக்ஸ்சர் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஜெல்லி டைப். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளோவியான ஒரு ஜெல் டைப்பில் தான் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஸ்லைம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா இது ஸ்கின்ல வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடும். அண்ட் நீங்கள் இதுக்கு ஒரு 1 மினிட் கொடுத்தாலே போதும், ஈஸியாக உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். அண்ட் பேக் பண்ணி நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ண விட்டுருங்க. அண்ட் ஆல்சோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு க்ரீஸியான ஃபீல்மே இது வந்துட்டு கொடுக்காது. ஸோ ஒரு வாட்டர் எடுத்து அப்ளை பண்ணால் இந்த மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் உங்கள் ஸ்கின் நல்லா ப்ளம்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் இதோட நேச்சர்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு நல்லா ரிப்பேர் பண்ணி அண்ட் ஆல்சோ ஸ்கின் பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக அண்ட் ப்ளம்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் பேசிக் ரீசன் இதுதான், உங்களுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் அண்ட் சப்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஸ்கின் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
அண்ட் இப்போ வந்துட்டு நான் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1500 வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ப்ரைஸ், அண்ட் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு 1400, 200, 300 இந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நான் ஷாப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் வந்துட்டு இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெப்சைட்லையுமே கிடைக்கும். லைக் அமேசானில் இருக்குது, அண்ட் ஆல்சோ நைகா, பர்பிள் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அண்ட் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பேர் இருக்குமே மேக்ரான் சொல்லிட்டு. ஸோ மேக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்துட்டு இந்தியாவில் சேல் பண்ணுற ஒரு வெப்சைட்டு. ஸோ அதில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்க முடியும். பட் இப்போ வந்துட்டு அமேசான், நைகா இதில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எது வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கம்மியாக இருக்கோ ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட் போட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ நானும் ரொம்ப நாளாக வந்துட்டு வாங்கணும், யூஸ் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் நமக்கும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இது போட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்பில் தான் வந்துட்டு வாங்கினேன். பட் நான் என்ன சொல்கிறது, ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் காஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கின் கேரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, உங்கள் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெப்சைட்டில் வந்து வாங்குங்க. பிகாஸ் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, டூப்ளிகேட்டும் வந்துட்டு நிறையா பிளாட்ஃபார்மில் வந்துட்டு சேல் ஆகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு நல்லா இப்படி ஸ்லைடிங்காக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். அண்ட் உங்களுக்கு நேராக அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்துட்டு டூப்ளிகேட் ப்ராடக்ட். இன்னும் நிறையா வந்துட்டு இருக்குது, பட் இப்போ எனக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லை. ஸோ ஞாபகம் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஸ்கின்னுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் டோனர்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஹைட்ரேஷனை வந்துட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு அந்த ப்ளம்பியான லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்துட்டு இந்த டோனர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்ம்டாக்கோடைய டோனர் தான். பட் நான் இந்த பாட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது நல்லா வந்துட்டு ஸ்ப்ரே மாதிரி நல்லா வந்துட்டு வரும். ஸோ அதனால டோனர் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நான் ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதுவே வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நான் அப்படியே டேரெக்டாகவே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு 1 பம்ப் ஃபார் 1 சைடு அண்ட் இங்கே ஒரு பம்ப். ஸோ அண்டர் ஐலெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அண்டர் ஐ பஃபினஸ் இதெல்லாமே வந்துட்டு நல்லாவே கம்மியாகும். அண்டர் ஐ நல்லா ஹைட்ரேஷனாக இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வராது. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியுது. ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா வந்துட்டு ப்ளம்பியாக இருக்குல்ல. அண்ட் ஒரு க்ளோ வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கிளாஸ் மாதிரியான அந்த ஒரு ஷேடு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட் டைம் பெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்கப் கடி கூட நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல பேஸாக உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்சர்வ் ஆனதுக்கப்புறமும் ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துட்டு இருக்கும், ப்ளம்பியாக இருக்கிறது. அந்த ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு ஃபீல் ஆகும். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வாங்குறதுக்கு காஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்தாலும் ஸோ இந்த குவான்டிட்டிக்கு இவங்க கொடுக்குற இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள்னே சொல்லலாம். பிகாஸ் இது கொடுக்குற ஹைட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 மந்த்ஸ்க்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இது எவ்வளோ அஃபோர்டபுள் அப்படின்றது பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்துட்டு 12 மந்த்ஸில் நம்ம யூஸ் பண்ணியும் முடிச்சிட்டோம். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த்தில் எக்ஸ்பீரி ஆகிடும். அண்ட் 1400 to 500 வந்து பார்த்தோன்னா 1 இயருக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களும் ஷாப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன், பட் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டே டியூன்ட்.